சமனாத் நடுவில் வந்து ஒரு 4 நாள் லாஸ்ட் ஒரு 4 ட்ரேடிங் செஷனுக்கு நான் வீடியோ போட முடியல. காரணம் வந்து ஒரு 2 செஷனுக்கு வந்து என்னால் இல்லை அவுட் ஆஃப் ஸ்டேஷன், அதனால் வந்து வீடியோ பண்ண முடியல. அடுத்த ஒரு 2 நாள் வியாழன் வெள்ளி வந்து வீடியோ பண்ணியிருக்கலாம். பண்ணாததுக்கு ஒரு ரீசன் என்ன அப்படின்னாக்கா, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ வந்து 300வது வீடியோ. ஸோ என்னுடைய இந்த 300வது வீடியோ வந்துட்டு ஒரு வழக்கம் போல் வந்து ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டும் இல்லாமல், இது வந்து ஒரு நல்ல ஒரு லெர்னிங்கான ஒரு எவர் லேர்னிங் அப்படின்ற வீடியோ. இது எக்ஸ்பைரி இல்லாத ஒரு வீடியோவாக இருக்கணும்னு பார்த்தேன். இப்போ போஸ்ட் மார்க்கெட் அப்படின்னாக்கா நம்ம டேட் போட்டு போடுவோம், கரெக்டாக அன்றைக்கே ஒரு 2 நாளுக்கு அதிகபட்சம் வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து அந்த டேட்டா எல்லாமே வந்து மாறி இருக்கும். பட் இது வந்து ஒரு நாலேஜ் பேஸ்டுங்கும் போது எப்போவுமே வந்து யார் ஒன்று கற்றுக்க முடியும் அப்படின்றனால வந்து இந்த நாலேஜ் பேஸ் வீடியோ வந்து 300வது வீடியோ இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து நான் வீடியோ போடலை. ஸோ இப்போ போட்டிருக்கேன். ஸோ இது சொன்ன மாதிரி இந்த 300வது வீடியோ நிறைய கொஞ்சம் மெனக்கெட்டு தான் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப நாளாக ஒரு மாதமாக சொல்லிட்டு இருக்கேன் இந்த வீடியோ பண்ணுறேன்ட்டு. எனக்கே வந்து திருப்தி இல்லாமல் போடக்கூடாது. ஃபுல்லாக வந்து கண்டென்ட் வந்து எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கணும். அந்த கண்டென்ட் டெலிவரி பிபிடியில் மாற்றி பிடிஎஃப்பில் மாற்றினது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கணும், புரிகிற மாதிரி இருக்கணுன்றதுக்கு நிறைய மெனக்கெட்டதுனால வந்து ரொம்ப டிலே இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த வீடியோக்கு கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஒரு நல்ல மோட்டிவேஷன் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒரு ரிக்வஸ்ட்டோட நம்ம ஃபர்தராக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இங்கே பேசுகிறது எல்லாமே ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக எனக்கு தெரிஞ்சதை சொல்லிக் கொடுக்குறேன், அவ்வளோதான். எப்போவுமே ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்டர், ஒரு ட்ரேடர் அப்படின்னாக்கா அவங்களுடைய ஓன் ஸ்டடி அனாலிசிஸ், அவங்களுடைய ஓன் சம் கிராஸ் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணிட்டு பண்ணுறது தான் வந்து புத்திசாலித்தனமாக இருக்கும். ரைட். ஸோ இப்போ வந்து இந்த MSCI இண்டெக்ஸ். ஸோ இது MSCIன்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மார்கன் ஸ்டான்லி கேபிட்டல் இன்டர்நேஷ்னல். ஸோ வேர்ல்டு முழுக்க வந்து இவங்க இருக்கிற அத்தனை மார்க்கெட்டுக்கும் வந்து இவங்க வந்து இண்டெக்ஸ் கிரியேட்டராக இருக்காங்க. இப்போ எப்படி வந்து நம்ம நிஃப்டி இருக்குது, நிஃப்டி 50 இருக்குது. ஸோ அந்த நிஃப்டி 50 வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்டு யூஸ் பண்ணுறாங்க. தென் வந்து ETF கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமுக்கு ETFக்கு யூஸ் பண்ணுறாங்க. தென் நம்ம ட்ரேடிங்குக்கு யூஸ் பண்ணுறோம். பல மியூச்சுவல் ஃபண்டுக்கு வந்துட்டு இது ஒரு பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி MSCI இண்டெக்ஸ் வந்துட்டு சிமிலர், அதை விட அதிகமாகவே வந்து இது யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வேர்ல்டு வைடு வந்துட்டு ஒவ்வொரு மேஜர் கண்ட்ரிக்கும் இவங்க அந்த இண்டெக்ஸ்லாம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வேர்ல்டு இண்டெக்ஸு கான்டினென்ட் வைஸு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எப்போவுமே வந்துட்டு நமக்கு வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் தான் நம்ம ட்ரேட் பண்ணுறோம், அது மட்டும் தெரிஞ்சால் போகிறோம் அப்படின்றது வந்துட்டு ஒரு சரியான ஒரு முடிவாக இருக்காது. என்ன தான் நம்ம வந்து இந்தியன் மார்க்கெட்டில் பண்ணால் கூட ஒரு வேர்ல்டு மார்க்கெட் ஒரு பெர்ஸ்பெக்டிவ், அந்த மார்க்கெட் வேர்ல்டு மார்க்கெட் எப்படி இருக்குன்றது ஒரு சின்ன ஒரு மைனர் அப்டேட்டாவது நமக்கு இருக்கணும். ஸோ அந்த ஒரு மைனர் அப்டேட்டுக்கு ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோவாக தான் இது இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். ஒரு லாங் டேர்மில் மார்க்கெட்டில் நிலைச்சி நிற்கணும், என்னுடைய நிஃப்டி பேங்க் நிஃப்டி தாண்டி வந்துட்டு நான் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நடுவில் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கூட கவலைப்படாமல் வீடியோவை பாருங்கள். எண்ட் ஆஃப் தி வீடியோவில் கன்க்ளூசிவ் பாயிண்ட்டு நான் சொல்லுவேன், அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போகிறோம். உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் கற்றுக்க முடியும். ஸோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாங்க, ஃபுல்லாக அந்த வீடியோ பாருங்கள். ரைட். ஸோ எதுக்காக நம்ம வந்து வேர்ல்டு மார்க்கெட் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கணும், எதுக்காக வந்து நம்ம இந்த ஷேர் மார்க்கெட் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுதான். இது வந்து அமெரிக்காவில் இருக்கிற செயின்ட் லூயிஸ் ஃபெடரல் ரிசர்வ் வந்துட்டு அவங்க கொடுத்த ஒரு ரிப்போர்ட். என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பணக்காரங்க இருக்காங்களே, அதில் 10 டாப் 10 ரிச்சஸ்ட் பர்சன்டேஜ் இருக்கிற அந்த டாப் 10 கிடையாது, டாப் 10% ரிச்சஸ்ட் பீப்புள் வந்துட்டு 90% ஆஃப் அமெரிக்கன் ஸ்டாக் மார்க்கெட் வந்து அவங்க தான் ஓன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு வந்து அந்த ஸ்டாக்ஸில் வந்து அவங்க ஓன் பண்ணி வச்சுட்ருக்காங்க அப்படின்றது தான். ஸோ இது வந்துட்டு அந்த சேம் ரேஷியோ எல்லா கண்ட்ரிக்கும் அப்ளை ஆகாது, பட் ஆல்மோஸ்ட் சிமிலர் ரேஷியோ அப்ளை ஆகும். இந்தியாவில் கூட பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு முன்னாடி நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம், அந்த டாப்பில் இருக்கிற ரிச்சஸ்ட் பர்சன் அவங்களுடைய வெல்த்து தான் வந்துட்டு ரெஸ்ட் ஆஃப் தி பீப்புளோடைய விட ஜாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு இப்போ அவங்களே அந்தளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா, நம்மளால் அந்தளவுக்கு பண்ண முடியலன்னா கூட அவங்க பண்ணுறதை நம்ம பண்ணால் தான் நம்மளும் வந்து ஜெயிக்க முடியும். ஸோ அந்த வகையிலையும் வந்து இந்த மாதிரியான வேர்ல்டு பெர்ஸ்பெக்டிவ் வந்து நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ரைட். ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஜியாகிரஃபி வேர்ல்டு நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். இந்த பூகோளம் அந்த சொல்லுவோம் இல்லையா, ஜியாகிரபிக்கல் அது நம்ம புரிஞ்சுக்கணும். ஸ்கூலில் பார்த்துச்ச மாதிரி பூகோளமெல்லாம் இப்போ திரும்பவும் வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. பாருங்கள், மொத்தம் வந்துட்டு 7 கண்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, காண்டினென்ட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அந்த 7 காண்டினென்ட் என்ன அப்படின்னாக்கா, ஒன்று வந்து நார்த் அமெரிக்கா,
இன்னொன்று வந்து சவுத் அமெரிக்கா, தென் யூரோப், ஆஃப்ரிக்கா, ஏஷியா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா. இதுதான் இந்த 7 கண்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்துட்டு இந்த அண்டார்டிகான்ற கண்டத்தில் வந்து யாருமே வசிக்கிறது கிடையாது. அந்த ஃபுல்லாக வந்து ஐஸு மைனஸில் இருக்கும். எப்போவுமே வருஷம் பூரா மைனஸில் தான் இருக்கும். அங்கே சாதாரணமாக யாருமே வசிக்க முடியாது. ஒரு சாதாரண ஒரு பொழப்பு ஓட்டுறதுன்னா அங்கே பண்ண முடியாது. அப்போ அங்கே யாரை தான் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அங்கே ரிசர்ச் பண்ணுறவங்க மட்டும் போவாங்க. போயிட்டு ஒரு சில வாரங்கள் அல்லது சில மாதங்கள் தங்கிருந்து ரிசர்ச் பண்ணுவாங்க, திருப்பம் வீட்டுக்கு போயிடுவாங்க, திருப்ப வேறு ஏதாவது குழுக்கள் வரும். ஸோ இது மாதிரி வந்து ரிசர்ச் பண்ணுறவங்க மட்டும் தான் இங்கே இருக்காங்க. அதுக்கு வந்து இந்த அண்டார்டிகா கண்டத்துக்கு எந்த நாடும் உரிமை கோர முடியாது. இது எல்லாருக்கும் பொதுவானது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அங்கே வந்து யாருமே வாழ முடியாதுன்றதுனால அதை வந்து நம்ம டோட்டலாக இக்னோர் பண்ணிடலாம். எங்கே ஸ்டாக் மார்க்கெட்டே கிடையாது, வாழவும் முடியாது, போய் எங்கே போய் ஸ்டாக் மார்க்கெட்டு. ஸோ இது வந்து கிடையாது. அப்போ நம்ம வந்து கவனிக்க வேண்டியது இந்த 6 கண்டங்கள் மட்டும்தான். வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஐரோப்பிய கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம், ஆசியா கண்டம், ஆஸ்திரேலியா. இதுதான் ரைட். ஸோ இதோட என்னென்ன கண்ட்ரிகள் இருக்குது அப்படி நாடுகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இங்கே முன்னாடி பார்த்தா நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா பார்த்தோம்ல, இது வந்து நார்த் அமெரிக்கா, இது வந்து சவுத் அமெரிக்கா. ஸோ நார்த் அமெரிக்கானோடய நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னா, பல பேர் வந்துட்டு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா தான் அமெரிக்காவுன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். கிடையாது, அது வந்து ஒரு ரீஜன். அந்த ரீஜனில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நார்த் அமெரிக்கா சொல்லுவாங்க. அதில் முக்கியமான நாடு கனடா, யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா, யுஎஸ்ஏ, தென் மெக்சிகோ. தென் கீழே இருக்கிறது சவுத் அமெரிக்கான்னு சொல்லுவாங்க. இதை வந்து இங்கே பார்த்தீங்கன்னாக்கா பிரேசில் இருக்குது, அர்ஜென்டினா, பருகுவே, வெனிசுலா, கம்போடியா, இதெல்லாம் வந்து இந்த இதில் வந்துடும் ரைட்டா. தென் வந்துட்டு யூரோப். ஸோ யூரோப்னாக்க நமக்கு வந்து தெரியும், ஃப்ரான்ஸு, இட்டாலி, யூகே, இதெல்லாம் வந்து இந்த ரீஜனில் வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா யூரோப் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் வந்து மிடில் ஈஸ்ட் அப்படின்றதுனாக்க இந்த அரப் கண்ட்ரிஸ், நமக்கு தெரிஞ்ச வந்து சவுதி அரேபியா, ஈரான், ஈராக், இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னாக்கா மிடில் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் வந்து அடுத்த கண்டம் வந்து ஆப்ரிக்கா. ஸோ ஆப்ரிக்கா நேஷன்ஸ் வந்து நிறைய இருக்குது, இதெல்லாம் ஆப்ரிக்கா கண்டம் சொல்லுவாங்க. தென் வந்து ஏசியான்னு வரும்போது நம்ம இந்தியா, சைனா, பாகிஸ்தான், ஜப்பான், சவுத் கொரியா, வட கொரியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இந்த ரீஜன் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஆசியா, இது ஆஸ்திரேலியா தனி கண்டம் ரைட்டா. ஸோ இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்கணும். ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஃபர்தராக போகலாம். ஸோ இப்போ இண்டெக்ஸ் அப்படிங்கும் போது இந்த மொத்த கண்ட்ரிக்கும் சேர்ந்து இந்த எம்எஸ்சிஐ சொன்னேன் இல்லையா, அவங்க வந்து ஒரு இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க. எம்எஸ்சிஐ ஏசி வேர்ல்டு இண்டெக்ஸ். ஏசின்றது ஆல் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஸோ எம்எஸ்சிஐ ஆல் கண்ட்ரி வேர்ல்டு இண்டெக்ஸ். உலகத்தில் இருக்க அத்தனை மெயினான மார்க்கெட்டுங்க போது டெவலப்டு மார்க்கெட், எமர்ஜிங் மார்க்கெட், அங்கே இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் எடுத்து அதில் இருந்து டாப் இண்டெக்ஸுக்காக எடுத்து கிரியேட் பண்ண ஒரு இண்டெக்ஸ் தான் நம்முடைய ஏசி வேர்ல்டு இண்டெக்ஸ். ஸோ இது எப்படி ஒரு கம்பேர் சொல்லலாம் அப்படின்னாக்கா, நம்ம நிஃப்டி, இப்போ நம்ம நிஃப்டி பார்த்தோன்னாக்கா நம்ம இந்தியாவில் இருக்கிற அத்தனை செக்டாரியும், உதாரணத்துக்கு நிஃப்டி பேங்க், நிஃப்டி ஐடி, நிஃப்டி ஆட்டோ, நிஃப்டி மெட்டல், நிஃப்டி ஹெல்த் கேர், நிஃப்டி ரியாலிட்டி, இது மாதிரி அத்தனை செக்டர்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு இண்டெக்ஸ் எதுனாக்கா நிஃப்டி 50. அது மாதிரி இந்த வேர்ல்டு இண்டெக்ஸ்ன்றது அத்தனை கண்டங்களையும் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு இண்டெக்ஸ் தான் வேர்ல்டு இண்டெக்ஸ் ரைட். அடுத்தது அந்த ரீஜன் வைஸ், இப்போ அமெரிக்காவுக்கு ஒரு இண்டெக்ஸ் இருக்குது. அமெரிக்கானா யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா, யுஎஸ்ஏக்கு மட்டுமே கிடையாது, கனடா, யுஎஸ்ஏ, மெக்சிகோ, பிரேசில், அர்ஜென்டினா, இந்த மாதிரி அந்த ரீஜனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு இண்டெக்ஸ், அந்த மார்க்கெட்டில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. தென் வந்து யூரோப். ஸோ இந்த யூரோப் இண்டெக்ஸில் என்னென்ன கண்ட்ரிஸ் வருன்றதை நான் சொல்கிறேன். அதே மாதிரி ஏசியா பெசிபிக் இண்டெக்ஸ். ஸோ இந்த 4 இண்டெக்ஸ் நம்ம பார்த்தோம்னாக்கா அந்த ரீஜன் வைஸ், அந்த கண்டங்கள் வைஸ் நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது மார்க்கெட் தெரிஞ்சிடும். அப்புறம் வேர்ல்டு மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது தெரிஞ்சிடும். ஸோ இதை தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்க போது. ஃபர்தராக வந்து பாருங்கள். இது வந்து இனிஷியலில் வந்து எந்த இடத்துல உங்களுக்கு தோய்வு ஏற்பட்டால் கூட கொஞ்சம் பிரேக் பண்ணி திரும்ப ரிவைண்ட் பண்ணி திருப்பும் பாருங்கள். ஒன்ஸ் இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னாக்கா லைஃப் லாங் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து வேர்ல்டு இண்டெக்ஸ் நம்ம பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட். ஓகே. ஸோ இப்போ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் வந்துட்டு, ஸோ இந்த 6 கண்டங்கள் தான் நம்ம வந்து வேர்ல்டு இண்டெக்ஸ் இருக்குது. ஸோ இந்த 7வது கண்டங்கள் அண்டார்டிகா விட்டுறலாம். ஸோ இந்த 6 கண்டங்கள். ஸோ எம்எஸ்ஐ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த 6 கண்டங்கள் இருக்க முக்கியமான
மேஜர் இண்டெக்ஸ், அதாவது மேஜர் மார்க்கெட், டெவலப்டு மார்க்கெட், எமர்ஜிங் மார்க்கெட், அதாவது வளர்ந்த சந்தைகள், வளரும் சந்தைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இருக்கிற இப்போ மார்க்கெட்டில் இருக்கிற ஸ்டாக்ஸ் பிக்கப் பண்ணி அதுலேருந்து ஒரு இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இண்டெக்ஸ் வந்து ஹோல் வேர்ல்டை வந்து ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு இண்டெக்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா என்னென்ன கண்ட்ரிஸ் வருதுன்றது பார்த்துக்கோங்க. அத்தனை கண்ட்ரிஸும் வந்து இன்க்ளூட் ஆகிடும் இதில். அத்தனை கண்டிஷன்னாக்கா நான் சொல்கிறது வளர்ந்த சந்தை, வளரும் சந்தைகள் அப்படின்றது தான் இதில் கணக்கு. ஸோ அதுதான் MSCI AC வேர்ல்டு இண்டெக்ஸ் சொல்லுவாங்க, இல்லாட்டி MSCI ஆல் கண்ட்ரி வேர்ல்டு இண்டெக்ஸ் அப்படின்றது. ஸோ நம்ம நிஃப்டி மாதிரி அத்தனை செக்டர் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி அத்தனை கான்டினென்ட் அண்ட் அத்தனை கண்ட்ரிஸை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு இண்டெக்ஸ் தான் இந்த MSCI வேர்ல்டு இண்டெக்ஸ் அப்படின்றது. அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்கா. ஸோ சொன்னாலே அமெரிக்கா இண்டெக்ஸ்னு சொல்லி ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது அமெரிக்கா இண்டெக்ஸ்னு எதுனாக்கா நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா. ஆல்ரெடி பார்த்தோம், நார்த் அமெரிக்கா வந்து இங்கே இருக்குது, இங்கே கனடா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, மெக்சிகோ, இங்கே இருக்கிற கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து நார்த் அமெரிக்கா சொல்லுவாங்க. தென் சவுத் அமெரிக்கான்றது பிரேசில், அர்ஜென்டினா, வெனின்சுலா, இதெல்லாம் வரக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து இங்கே வரும். ஸோ நம்ம மேப்பில் இன்னும் கொஞ்சம் கிளியர் எந்தெந்த கண்ட்ரிஸ்ன்னு பார்க்குறேங்க. இங்கே போட்டிருக்கோங்க கனடா, யுனைடெட் ஸ்டேட்ஸ், மெக்சிகோ, தென் இங்கே வந்து பனாமா வரும், கரீபியன் ரீஜனும் இங்கே வந்துடும், வெனின்சுலா, பிரேசில், பெரு, அர்ஜென்டினா. ஸோ மெனி கண்ட்ரிஸ் எல்லாம் இங்கே வந்துருக்கு. ஸோ இந்த இண்டெக்ஸ் நம்ம எடுத்தோம்னாக்கா இந்த ரீஜன் ஃபுல்லாக இங்கே இருக்கிற மார்க்கெட்டில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். தென் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்கே ஒரு இண்டெக்ஸ், யூரோப் இண்டெக்ஸ் சொல்லி ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து EMEA அப்படிம்பாங்க. என்னென்னாக்கா ஈன்றது யூரோப், தென் மிடில் ஈஸ்ட்டுக்கு ME அண்ட் ஆஃப்ரிக்காவுக்கு A. ஸோ EMEAன்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு தெரியும் யூரோப் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, ஃப்ரான்ஸு, இட்டாலி, ஜெர்மனி, UK. ஸோ இந்த நாடுகள்லாம் வந்தது யூரோப்பில் வந்துடும். தென் மிடில் ஈஸ்டில் அரப் கண்ட்ரிஸ் வரும். தென் ஆஃப்ரிக்கன் நேஷன்ஸ் கண்ட்ரிஸ் எல்லாம் இங்கே வரும். ஸோ எனக்கு இங்கே தெரியும் இது எல்லாமே இந்த ரீஜன் எல்லாமே ஃபுல்லாக வந்து கவர் ஆகிடும். ஸோ இங்கே இருக்க அத்தனை மார்க்கெட்டையும் உள்ளடக்கிய ஒரு இண்டெக்ஸ் தான் இந்த யூரோப் இண்டெக்ஸ்ன்றது. ஸோ இந்த இண்டெக்ஸ் நம்ம பார்த்தோம்னாக்கா இந்த மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, இந்த ரீஜனில் இருக்க மார்க்கெட்டில் ஓவரால் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அடுத்ததாக அப்பாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்பாக்ன்றது என்னென்னாக்கா ஏசியா பெசிஃபிக், அதாவது சிம்பிளாக ஏசியா அப்பாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏசியா பெசிஃபிக் ரீஜனில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே வரும். டீட்டெயிலில் பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்முடைய இந்தியா இங்கே இருக்குது, சைனா இருக்குது, நம்ம பங்காளி பாகிஸ்தானு, பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, ஜப்பான், சவுத் கொரியா, வடகொரியா, தாய்லாண்டு, இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இந்த ஏரியாவில் இருக்க இந்த எல்லாமே ஏசியா பெசிஃபிக் ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே இருக்கிற கண்ட்ரிஸுக்கு எல்லாம் வந்து சேர்ந்து ஒரு இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுதான் ஏசியா பெசிஃபிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ஒன்று வந்து வேர்ல்டு இண்டெக்ஸ், அமெரிக்கா இண்டெக்ஸ், யூரோப் இண்டெக்ஸ், ஏசியா பெசிஃபிக் இண்டெக்ஸ். ரைட். ஸோ அடுத்த MSCI என்ன இது ஃபர்தராக மார்க்கெட்டை பிரிச்சிருக்காங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி வளர்ந்த நாடுகள், வளரும் நாடுகள், அப்புறம் வளரும் நாடுகளுக்கு கீழே இருக்கக்கூடிய நாடுகள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்கள் படித்து பாருங்கள். ஸோ சிம்பிளாக இப்போ என்ன மாதிரி ஒரு மரமண்டைக்கு புரியணும் அப்படின்னு எப்படி சொல்லணும்னாக்கா, இப்போ டெவலப்டு மார்க்கெட்ன்றது ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு வச்சுக்கலாமே, ஹையர் செகண்டரி படிக்கிற பிள்ளைங்கன்னு வச்சுக்கலாம். அதாவது 11th 12th அப்படின்றது டெவலப்டு மார்க்கெட் அப்படின்னு வச்சுக்கலாம். தென் எமர்ஜிங் மார்க்கெட்ன்றது அந்த 6th to 10th படிக்கிறதெல்லாம் வந்து ஒரு செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது வந்து எமர்ஜிங் மார்க்கெட். தென் ஃப்ரண்டியர் மார்க்கெட் அப்படின்றது என்னென்னாக்கா பிரைமரி ஸ்கூல் 1ஆவதுலேருந்து 5ஆவது வரை படிக்கிறவங்க. இன்னும் லோக்கலாக சொல்லலாம், புரியும்படியாக சொல்லணும்னாக்கா டெவலப்டு மார்க்கெட்ன்றது ஒரு UKG மாதிரி, எமர்ஜிங் மார்க்கெட்ன்றது LKG மாதிரி, ஃப்ரண்டியர் மார்க்கெட்ன்றது PKG மாதிரி. இதை விட சிம்பிளாக சாமி சொல்ல முடியாது, இவ்வளோதான் விஷயம். ஸோ 3 மார்க்கெட்டு இதை நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் படித்து பாருங்கள். ஸோ இதோடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதுவும் நீங்கள் இது பார்க்கலாம். பட் அது வந்து இது வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி நான் எடுத்தது. ஸோ இந்த டீட்டெயிலாம் உங்களுக்கு கிடைக்கும். ரைட், அடுத்த ஸ்லைடுக்கு போகலாம். ஸோ இப்போ வந்து டெவலப்டு மார்க்கெட் அப்படின்னு சொன்னாக்கா வளர்ந்த நாடுகள் அப்படின்றாங்க. இப்போ வளர்ந்த நாடுகள், வளரும் நாடுகள் வந்து எல்லா ரீஜன்லையும் இருக்கும். இப்போ அமெரிக்காவில் எடுத்த நான் அமெரிக்கா ரீஜன் சொல்கிறேன், அமெரிக்கா ரீஜனில் எடுத்தால் வளரும் நாடுகள் இருக்குது, வளர்ந்த நாடுகள் இருக்குது. அதே மாதிரி யூரோப்லேயும் இருக்குது, ஏஷியாவிலும் இருக்குது.
ஸோ அதை தான் வந்து டெவலப்டு மார்க்கெட், எமர்ஜிங் மார்க்கெட், ஃப்ரண்டியர் மார்க்கெட். ஸோ எந்தெந்த கண்ட்ரிஸ் வந்து அந்த ரீஜனில் வரும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். சரி, இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்கா ரீஜனில் டெவலப்டு மார்க்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கனடா அண்ட் யூஎஸ்ஏ. எகைன் சொல்கிறேன், அமெரிக்கா ரீஜன் சரி இல்லையா, அதில் வந்து டெவலப்டு மார்க்கெட்ன்றது வளர்ந்த நாடுகள் அப்படின்னாக்கா கனடா, யூஎஸ்ஏ இருக்குது. தென் அமெரிக்கா ரீஜனில் வளரும் நாடுகள் எடுத்துட்டோம்னாக்கா பிரேசில், சிலி, கொலம்பியா, மெக்சிகோ, பெரு இதெல்லாம் வந்து வளரும் நாடுகள் அப்படின்ட்டு அவங்க கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. யார்? எம்எஸ்சி வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. சரி, அதே மாதிரி இஎம்இஏனாக்கா நம்ம ஆல்ரெடி சொன்ன யூரோப், மிடில் ஈஸ்ட் அண்ட் ஆஃப்ரிக்கா. ஸோ அங்கே டெவலப்டு மார்க்கெட் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆஸ்திரியா, பெல்ஜியம், டென்மார்க், ஃபின்லாண்ட், ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, அயர்லாந்து, இஸ்ரேல், இட்டாலி, நெதர்லாண்ட், இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா மோஸ்ட் ஆஃப் த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா யூரோப்பில் இருக்கிற கண்ட்ரிஸ் இதெல்லாமே. தென் எமர்ஜிங் மார்க்கெட் அந்த ரீஜனில் எது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா செக் ரிப்பப்ளிக், எகிப்து, கிரீஸ், ஹங்கேரி, குவைத், போலந்து, கத்தார், சவுதி அரேபியா, டர்க்கி, யுஏஇ. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோம் அப்படின்னாக்கா ஆஃப்ரிக்கா அண்ட் மிடில் ஈஸ்டில் இருக்கிற கண்ட்ரிஸாக இருக்குது. தென் ஃப்ரண்டியர் மார்க்கெட் பார்த்தா அது ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. ஸோ எகெயின் பார்த்தீங்கன்னாக்கா யூரோப்பியன் ரீஜனில் டெவலப்டு கண்ட்ரிஸ் இதெல்லாமே, யூரோப்பியன் ரீஜனில் எமர்ஜிங் கண்ட்ரிஸ் அதாவது வளரும் நாடுகள், தென் வந்து இது வளரும் நாடுகளில் பின்தங்கிய நாடுகள் அப்படின்றது இந்த ஃப்ரண்டியர் மார்க்கெட் இந்த யூரோப் ரீஜனில். தென் நம்முடைய ஏசியா பெசிபிக் வந்தோம் அப்படின்னாக்கா இங்கே இன்னொரு விஷயம் நான் சொல்லணுன்ட்டு இருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா பல கண்ட்ரிஸ் வந்து நம்முடைய பொருளாதாரத்தோட வந்து ரொம்ப கம்மி, நம்முடைய ஜிடிபியை விட ரொம்ப கம்மி, நம்முடைய மக்கள் தொகையை விட ரொம்ப கம்மி. ஆனால் இவ்வளோ கண்ட்ரிஸை வந்து வளரும் நாடுகள்னு சொல்லியிருக்கிறோம். ஆனால் நம்ம ரீஜனுக்கு வரும்போது இங்கே வளரும் நாடுகள் எதுன்னு சொல்கிற ஏசியா பெசிபிக்கில் பார்த்தீங்கன்னாக்கா ஆஸ்திரேலியா, ஹாங்காங், ஜப்பான், நியூசிலாந்து, சிங்கப்பூர். நம்ம இந்தியா இந்த லிஸ்ட்லேயே இல்லை. பார்த்தீங்கன்னாக்கா நியூசிலாண்டை விட நம்ம வந்து கம்மி ஆகிட்டோமா? எனக்கு இந்த ஒரு கேள்வி வந்தது எனக்கு. அதோடைய பொருளாதாரத்தில் இருக்கட்டும், நம்முடைய மக்கள் தொகையில் இருக்கட்டும், பல விஷயங்களில் பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டு எவ்வளவோ நம்ம முன்னேறி இருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்மளது ஏன் டெவலப்டு மார்க்கெட்டில் அவங்க கிளாஸிஃபை பண்ணலன்னு தெரியல. ஸோ நம்மளது எதில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா எமர்ஜிங் மார்க்கெட்டில் வருது. சரி, நம்மள் தான் விடுங்க, சைனாவை பார்த்தீங்கன்னா சைனாவும் டெவலப்டு மார்க்கெட்டில் வரல, சைனா கூட பார்த்தீங்கன்னா எமர்ஜிங் மார்க்கெட் வளரும் நாடுகளில் தான் வருது. ஸோ ஏசியா பெசிஃபிக்கில் எமர்ஜிங் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா சைனா, இந்தியா, இந்தோனேஷியா, கொரியா, மலேசியா, பிலிப்பைன்ஸு, தைவான் அண்ட் தாய்லாந்து. நம்ம பங்காளி பாகிஸ்தான் எங்கே இருக்குதுனாக்கா ப்ரீகேஜி லெவலில் இருக்குது. பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்காலாம் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரீகேஜி லெவலில் இங்கே இருக்குது. ரைட். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் கண்ட்ரிஸ் ரீஜன் வைஸ் அண்ட் டெவலப்டு, எமர்ஜிங் அண்ட் ஃப்ரண்டியர் மார்க்கெட். ஸோ வீடியோ வந்து ஒரு நிமிஷம் நீங்கள் பாஸ் பண்ணி நல்லா ஒரு கிளான்ஸ் ஃபுல்லாக பாருங்கள். ரைட். ஓகே, அடுத்தது நம்ம போகலாம். சரி, இப்போ வந்து திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன் நான். ஸோ வேர்ல்டுக்கு ஒரு இண்டெக்ஸ் பார்த்தோம் நம்ம. தென் அமெரிக்கா இண்டெக்ஸ்ன்றது யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ, பிரேசில், அர்ஜென்டினா, கொலம்பியா, இதெல்லாம் சேர்ந்தது அமெரிக்கா ரீஜன் அப்படின்றதுக்கு அவங்களுக்கு ஒரு இண்டெக்ஸ். தென் யூரோப்ன்றது யூரோப், மிடில் ஈஸ்ட் அண்ட் ஆஃப்ரிக்கா அவங்களுக்கு ஒரு இண்டெக்ஸு. தென் ஏசியா பெசிஃபிக்னு வரும்போது இந்தியா, சைனா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, தாய்லாந்து, இந்தோனேஷியா, வடகொரியா, தென்கொரியா இவங்களுக்கெல்லாம் சேர்ந்தது ஒரு இண்டெக்ஸ். ஸோ இந்த 4 இண்டெக்ஸ் நம்ம ஓரளவுக்கு பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா நம்முடைய வேர்ல்டு மார்க்கெட் பெர்ஸ்பெக்டிவ் எப்படி அவங்க வேர்ல்டு மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு, நம்முடைய மார்க்கெட் வேர்ல்டு மார்க்கெட் அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுதா இல்லையா அப்படின்றதெல்லாம் நம்ம ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி நம்ம பண்ண முடியும். ஸோ ஒரு லாங் டேர்மில் இதெல்லாம் வந்து ஒரு மேலோட்டமாக அட்லீஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரைட், ஃபைன். சரி, இதே எம்எஸ்சி என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் முக்கியமான கண்ட்ரிஸுக்கு அவங்க ஒரு இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. எப்படி வந்து என்எஸ்சி வந்து இந்தியாவுக்காக வந்து நிஃப்டி 50 ஒரு இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பிஎஸ்சி இந்தியாவுக்காக வந்துட்டு சென்செக்ஸ் என்ற இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க இல்லையா. அதே மாதிரி இந்தியாவுக்காக எம்எஸ்சி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க ஒரு இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிஃப்டியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்எஸ்சி கிரியேட் பண்ணி வச்சுட்டுருக்கிறது. அதில் வந்து அவங்கள வந்து ஒரு அக்ராஸ் த செக்டர், இந்த 13 செக்டரில் இருந்து ஒரு 50 ஸ்டாக்ஸ் மட்டும் எடுத்து அந்த இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. சென்செக்ஸ் அக்ராஸ் த செக்டர்லேருந்து 30 ஸ்டாக் எடுத்து அவங்க அந்த இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. எம்எஸ்சி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா
நம்ம இந்தியன் இதில் சொல்கிறோம்னா லார்ஜ் கேப் மிட் கேப். நமக்கு தெரியும் லார்ஜ் கேப்ன்றது 100 ஸ்டாக்ஸ் இருக்குது. மிட் கேப்ன்றது 101லேருந்து 250வது ஸ்டாக். ஸோ இந்த லார்ஜ் கேப் மிட் கேப்ன்றது டோட்டலாக 250 ஸ்டாக்ஸ் இருக்கு இல்லையா? இந்த 250 ஸ்டாக்ஸில் 160 ஸ்டாக்ஸ் வந்து அவங்க எடுத்து இந்த இண்டெக்ஸை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. நான் வந்து இதில் என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணுன்னு சொல்லி நான் லிஸ்ட்டு ட்ரை பண்ணேன். எனக்கு அந்த லிங்க்கு கிடைக்கல, எனக்கு அந்த லிஸ்ட்டு கிடைக்கல. ஒருவேளை இந்த வீடியோ பார்க்க உங்களுக்கு ஏதோ அந்த லிஸ்ட்டு கிடைச்சதுனாக்கா அந்த லிங்க் வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். பண்ணிங்கனாக்கா மற்றவங்களும் அதை தெரிஞ்சிக்க முடியும். ஸோ எம்எஸ்சிஐ வந்து நம்ம நிஃப்டி 50 மாதிரி அவங்க ஒரு இண்டெக்ஸ் வந்து இந்தியாவுக்காக கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுதான் எம்எஸ்சிஐ இந்தியா இண்டெக்ஸ் அப்படின்றது. ஸோ அதோட ஒரு நிஃப்டியோட ஒரு சின்ன ஒரு கம்பேரிசன் நம்ம பார்த்துடலாம். ஸோ எம்எஸ்சிஐ இந்தியா எம்எஸ்சிஐ கம்பெனி அவங்க கிரியேட் பண்ண இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கம்பெனிகள்ஸ் எல்லாம் இருக்குது. ஹெச்டிஎஃப்சி, ரிலையன்ஸ், ஐசிஐசிஐ பேங்க் எல்லாமே. ஸோ இதில் வந்து நிஃப்டி 50ல் இல்லாத நிஃப்டி, அதாவது நான் டாப் 10 மட்டும் சொல்கிறேன் நான். ஸோ எம்எஸ்சிஐயில் 160 ஸ்டாக் இருக்குன்னா அதில் டாப் 10 கன்ஸ்டிடியூயன்ட் ஸ்டாக்ஸ் இது. அதே மாதிரி நிஃப்டியில் 50 ஸ்டாக் இருக்குது, அதில் டாப் 10 ஸ்டாக்ஸ் வந்து இதில். ஸோ இதில் எம்எஸ்சிஐயில் பொறுத்த வரைக்கும் டாடா கன்சல்டன்சி, ஆக்சிஸ் பேங்க் வந்துட்டு நிஃப்டியில் வந்து அது கிடையாது. ஒரே நிமிஷம், சம்திங் ராங், சாரி, பஜாஜ் ஃபின்சர்வ் அண்ட் டாடா கன்சல்டன்சி, இந்த 2 ஸ்டாக் வந்துட்டு இதில் கிடையாது, நிஃப்டி 50ல் கிடையாது, ஆனால் இங்கே இருக்குது. ஸோ இந்த கலர் வந்து கொஞ்சம் மாறி போயிருக்கு. ரைட், சரி. இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஐடிசி அண்ட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த 2 ஸ்டாக் வந்துட்டு நிஃப்டியில் இருக்குது, ஆனால் எம்எஸ்சி டாப் 10ல் கிடையாது. பட் இதை வந்து டாப் 160ல் வந்துடும். அதே மாதிரி இந்த ஸ்டாக்ஸும் வந்து நிஃப்டி 50க்குள்ளே இது வந்துடுற மாதிரி தான் இருக்கும். ரைட், ஸோ இதுதான் ஒரு சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வேணும். தென் வந்து எம்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் இந்த டாப் 10 ஸ்டாக்ஸுடைய வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா 37.73% வந்து வெயிட்டேஜ் இருக்குது. அதே மாதிரி நிஃப்டி 50ல் இந்த டாப் 10 ஸ்டாக்குடைய இது வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா 54.71. ரைட், ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட இப்போ நம்ம வந்து சார்ட்டுக்கு போயிடலாம். ஸோ இது வந்து ஸ்க்ரீன்ஷாட்டு, நம்ம மெயின் ஷார்ட்டில் போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று வந்து ஆல் கண்ட்ரி வேர்ல்டு இண்டெக்ஸ், இதை எம்எஸ்சிஐ வேர்ல்டு இண்டெக்ஸ் பார்க்க போகிறோம். தென் வந்து எம்எஸ்சிஐ ஆல் கண்ட்ரி ஏசியா ஸ்பெசிஃபிக், அதாவது ஏசியா ஸ்பெசிஃபிக்லேருந்து எல்லா கண்ட்ரிக்கும் சேர்ந்தது, அதாவது டெவலப்டு அண்ட் எமர்ஜிங் கண்ட்ரிஸ். ஸோ அந்த இண்டெக்ஸு. தென் எம்எஸ்சிஐ இந்தியாவுக்காக கிரியேட் பண்ண அந்த இண்டெக்ஸு. தென் எம்எஸ்சிஐ ஆல் கண்ட்ரி அமெரிக்கா இண்டெக்ஸு, எம்எஸ்சிஐ ஆல் கண்ட்ரி யூரோப் இண்டெக்ஸ், தென் வந்து நம்ம நிஃப்டி 50. ஸோ இதை வந்து நம்ம சார்ட்டில் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு கம்பேரிசன் வச்சு நம்ம பார்க்குறதுக்கு, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட், இப்போ நம்ம மெயினாக வந்து சார்ட்டுக்கு வந்தாச்சு. ஸோ நம்ம சார்ட்டில் தான் இருக்கும், இப்போ பார்க்கலாம். ரைட், சரி. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம வேர்ல்டு இண்டெக்ஸ்லேருந்து வந்துடலாம். ஸோ இது வந்து மந்த்லி சார்ட் இருக்குது. ஸோ எப்படி வந்து மார்க்கெட் வந்து வேர்ல்டு மார்க்கெட் பெர்ஃபார்ம் பண்ணது அப்படின்றது நம்ம இங்கே பார்க்க முடியுது. ரைட்டுங்களா? சரி, இங்கே வந்து நம்ம ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நம்ம மார்க்கெட்டோடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேர்ல்டு மார்க்கெட்டோட இல்லாட்டி வேர்ல்டில் இருக்க மற்ற அமெரிக்கா, யூரோப், ஏஷியா மார்க்கெட்டோட விட கம்பேர் பண்ணும்போது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொன்னேன். ஸோ அதுக்கு வந்து நம்ம மெஷர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னாக்கா, நம்முடைய கோவிட் இருந்தது இல்லையா? ஸோ கோவிட் பீரியட்லேருந்து மார்க்கெட்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றது. ஸோ இது வந்து கோவிட்ல இருந்த க்ளோசிங் ப்ரைஸ், நான் வந்து லோ எடுத்துக்கல, க்ளோசிங் ப்ரைஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த க்ளோசிங் ப்ரைஸில் இருந்து இப்போ கரண்ட்டாக இருக்கிறத நான் பார்க்குறேன். நான் பார்க்கும்போது இந்த கிட்டத்தட்ட வந்து அந்த 5 வருஷ காலகட்டத்தில் 123% வந்து வளர்ந்துருக்கு. வேர்ல்டு மார்க்கெட் கொடுத்த பெர்ஃபார்மன்ஸ் 123%. ரைட்டா? தென் வந்துட்டு நம்ம அடுத்த பார்க்கலாம். தென் வந்து ஏசியா பசிபிக். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா கோவிட்ல இருந்த லோ வந்து இதுதான். இங்கேருந்து வந்து லோ கிடையாது, க்ளோஸில் அந்த மந்த்தோட அந்த க்ளோஸில் இருந்து நான் எடுக்கிறேன். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா கரண்ட்டாக எடுத்து வச்சு பார்க்குறேன். எவ்வளோவுக்கு? 62. நம்ம அதை வந்து கம்பேரிசனுக்காக டைப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வேர்ல்டு இண்டெக்ஸ் வந்து எவ்வளோ வந்தது, திருப்பவும் பார்த்துடலாம். ஸோ வேர்ல்டு இண்டெக்ஸ் வந்துட்டு 123.5, 123ன்னு வச்சுக்கலாம், ரவுண்ட் ஃபிகர் வச்சுக்கலாம். ஸோ வேர்ல்டு இண்டெக்ஸ் கொடுத்தது 123%. தென் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஏசியா பசிபிக் பார்க்குறோமா? அடுத்தது ஏசியா பசிபிக். ஸோ ஏசியா பசிபிக் பார்த்தீங்கன்னாக்கா 62% தான் கொடுத்துருக்கு. 62% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு.
தென் நம்ம பார்க்குறது வந்து MSCI இந்தியா அவங்க கிரியேட் பண்ண இண்டெக்ஸு எப்படி பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்குன்றது நம்ம இப்போ இருக்கிறது பார்க்கலாம். நான் ஆல் டைம் ஹைக்கே போகலை, இப்போ கரண்ட்டை தான் எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ கரண்ட் வரைக்கும் பார்க்கும்போது 203 இருக்குது. ஸோ MSCI இந்தியா இண்டெக்ஸ் வந்து 203% வந்து ரிட்டர்ன் வந்திருக்கு. தென் வந்துட்டு அமெரிக்கா. ஸோ அந்த இண்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கரண்ட் வரைக்கும் கொடுத்தது 155. ஸோ அமெரிக்கா 155. தென் வந்து யூரோ. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா மந்த்லி கேண்டில் இருக்கு. ஸோ யூரோப் வந்து 83%. தென் நம்முடைய நிஃப்டி 50. ஸோ ஆல் டைம் என்ன இங்கே வரும், நான் ஆல் டைம் ஹைக்கு போகல, கரண்ட்டில் இருக்கிறதே நான் பார்க்குறேன். நான் 197. ஸோ இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து இப்போ தான் வந்து நான் இது வயசு ஹையஸ்ட் எதுன்றதை பார்க்கலாம். ஆக்சுவலாக இது மேலே வரணும், ரைட். ஸோ வேர்ல்டு இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 123% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஆனால் அதே MSCI இண்டெக்ஸ் 203% சொல்லுது. நம்ம மார்க்கெட் கொடுத்த ரிட்டர்ன் வந்து 203, நிஃப்டி கொடுத்த ரிட்டர்ன் 197, ஆல்மோஸ்ட் 200. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 200. அமெரிக்கா இண்டெக்ஸ், அமெரிக்கா ரீஜன் கொடுத்த வந்து 155% தான். யூரோப் வந்து 83% தான். ஏசியா ஸ்பெசிஃபிக் 62% தான். ஸோ நம்ம மார்க்கெட் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்கு. ஆனால் பல பேர் என்ன இருக்கும், மார்க்கெட் வந்து இப்போ வந்து ஒரு 6 மாதம் பார்த்திங்கன்னா சைட்வேஸில் தான் இருக்குது. இந்த 24,500 25,500 கிட்டத்தட்ட ஒரு 1000 பாயிண்டில் வந்து குண்டு சட்டில் குதிரை ஓட்டிகிட்டு நிஃப்டி சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலாம் ஆகும்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் பார்த்தோம்னாக்கா நம்முடைய மார்க்கெட் எல்லா மார்க்கெட்டை விட வேர்ல்டு இண்டெக்ஸ் மார்க்கெட் வேர்ல்டுலேயே இருக்கிறது டாப் பார்த்தோம்னாக்கா இந்த இதில் வந்து நம்மளது தான் வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. ஸோ நம்ம மார்க்கெட்டை குறை சொல்கிறவங்க தயவுசெய்து இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஸோ ஒரு வருஷத்துக்கு மட்டும் பார்க்கக்கூடாது, ஒரு குறிப்பிட்ட ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 வருஷ காலகட்டத்தில் எப்படி இருக்குது. ஏன்னா எல்லா டைமும் எல்லா மார்க்கெட்டும் செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணாது. ஸோ ஓவராலும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கும்போது நம்ம மார்க்கெட் வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. ரீசெண்டாக அந்த பல இன்ஃப்ளூயன்சர்ஸு பார்த்திங்கனாக்கா நம்ம மார்க்கெட் வந்து சரியாக பெர்ஃபார்ம் பண்ண சொல்லி புலம்பி தள்ளிட்டு இருந்தாங்க. புலம்பி தள்ளவங்க பார்த்தா முட்டலான்ட்டு தான் எனக்கு தெரியுது. காரணம் என்னென்னாக்கா மார்க்கெட் வந்து எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இப்போ வந்து மார்க்கெட் நல்லா மேலே போயிட்டுருக்கனாலும் வந்து பையர்ஸுக்கும் இருக்குது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, செல்லர்ஸுக்கும் ஈவன் ஆப்ஷன்லேயே வரலாமே. பை பண்ணுறவங்களும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, செல் பண்ணுறவங்களும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. மார்க்கெட் கீழே போனாலும் சரி பை பண்ணாலும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, செல் பண்ணவங்களும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ பை பண்ணுறவங்க மார்க்கெட் கீழே போதும் புட் ஆப்ஷன் வாங்கி வைக்கலாம், செல்லர்ஸாக இருந்தால் கால் ஆப்ஷன் ரைட் பண்ணி வைக்கலாம். மேலே போகிற மார்க்கெட்டாக இருந்தால் பையர்ஸாக இருந்தால் கால் ஆப்ஷன் வாங்கி வச்சுக்கலாம், செல்லர்ஸாக இருந்தால் புட் ஆப்ஷனை செல் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை மார்க்கெட் சைட்வேஸில் இருக்குதுனாக்கா 2 சைட்லேயும் வந்துட்டு செல்லர்ஸ் வந்து இது பண்ணலாம், என்னது ரைட் பண்ணி வைக்கலாம். சரி பையர்ஸ் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து ஒரு அந்த ஸ்விங் நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதில் வந்து அப்போது ஈக்விட்டியில் பண்ணுறது சரியாக இருக்கும். ஸோ இதில் பிரச்சனை என்ன அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு நமக்கு அறிவு வேணும், அடுத்தது மணி மேனேஜ்மெண்ட் வேணும், டிசிப்ளின் வேணும், போதுமான கேபிட்டல் வேணும். ஸோ இத்தனை விஷயங்கள் இருக்குது. இதில் ஏதாவது 1-2 விஷயங்கள் நமக்கு வந்து ஒத்து போகாமல் இருக்கும், நம்மக்கிட்ட கையாளாகத்தனமாக இருக்கும். அதனால் வந்து நம்ம கையாளாகத்தனத்தினால வந்து நம்ம மார்க்கெட்டை குறை சொல்லி பிரயோஜனமே கிடையாது. ஸோ மார்க்கெட் கொடுத்த ஆவரேஜை விட எத்தனையோ ஸ்டாக்ஸ் வந்து அதை விட பெர்ஃபார்ம் சூப்பராக வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்க ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஏன் நம்ம வந்து நம்மளால் வந்து எடுக்க முடியல? ஸோ அது வந்து ஒரு கேள்வி. அது நம்ம பார்க்கணும். அது கூட நம்ம பார்க்கணுன்னா கூட அது கூட நம்ம பார்த்துடலாம்.
ஸோ குறை சொல்கிறவங்களுக்காகவே அது பார்த்து விடலாம். சரி, எஃப்என்டோ ஸ்டாக்கே கூட எடுத்துக்கலாமே. எஃப்என்டோ ஸ்டாக் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கலாம். லாஸ்ட்டு 3 இயர்ஸ் பாருங்கள், 1163% பிஎஸ்சி வந்து லாஸ்ட்டு 3 இயர்ஸில் கொடுத்துருக்கு. ரயில் விகாஸ் நிகாம் 795%. பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ரிட்டர்ன்ஸ்லாம் கொடுத்துருக்கு. இந்த ஸ்டாக் நம்ம எடுக்கலைன்னா, நம்ம பிக்கப் பண்ணலன்னாக்கா யாருடைய தப்பு அது? நமக்கு அறிவில் நம்ம பிக்கப் பண்ண தவறிட்டோம். ஸோ அப்போ இது வந்து மார்க்கெட்டை சொல்லி பிரச்சனை இதே கிடையாது. குறை சொல்றதுல அர்த்தமே இல்லாத விஷயம் அது. ஸோ லாஸ்ட்டு ஒரு வருஷமாக சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்லுவாங்க. சரி, இயர் டு டேட் பார்த்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா 96% எல்லாம் கொடுத்துருக்குது. சும்மா சாதாரணமாக 96%, 89%, 68% பார்க்குறோம். இது வந்து எஃப்என்டோவில் இருக்கிற ஸ்டாக்ஸ் மட்டுமே. ஸோ இதை தாண்டி வேறு ஏதாவது லிஸ்ட்டில் வச்சுருக்கிறேன்னா ரேட் ஈவன் பிஎஸ்சி பார்க்கலாம். பிஎஸ்சி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஸ்டாக்ஸ் இதெல்லாமே. ஸோ அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ லாஸ்ட்டு 3 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஸ்டாக்கில் பாருங்கள் 700%, நியர்லி 800 கொடுத்தது. எத்தனை ஸ்டாக்ஸ் இருக்குது? 500 மேலே கொடுத்தது, 400 மேலே கொடுத்தது. இப்போ இவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ஸ்டாக்ஸ் இருக்குது, நாம் தான் வந்து எடுக்கலை. அப்போ மார்க்கெட்டை குறை சொல்லி பிரயோஜனம் இருக்குன்னா கிடையாது. ஸோ நம்ம வந்து தப்பை யார்கிட்ட இருக்கிறோம்? நம்மக்கிட்ட தான் இருக்குது. ரைட்டா? ஸோ இது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஓவராலாக பார்க்கும்போது வந்துட்டு நம்ம தான் வந்து சரியாக வந்து பண்ணாமல் இருந்திருப்போம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா எல்லா மார்க்கெட்டும் பாருங்கள், நம்ம மார்க்கெட் வந்து சூப்பராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ரைட்டா? ஸோ இந்த பர்சன்டேஜ் நான் எடுத்து விட்டுருக்கேன். ஸோ நம்ம கிளியர் விசிபிலிட்டி இருக்கும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது மார்க்கெட் வந்து ஒரே டைரக்ஷனில் தான் இருக்குது. பார்த்து ஆல் கண்ட்ரி மார்க்கெட்டு, அமெரிக்கன் மார்க்கெட்டு, அதே மாதிரி ஏசியா மார்க்கெட்டு, இது யூரோப் மார்க்கெட்டு, எம்எஸ்ஐ இந்தியா அண்ட் நிஃப்டி 50. ஸோ இங்கே ஒரு விஷயம் கவனிக்கணும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த 2021 பக்கத்தில் இருந்த லெவலுக்கு 2023 வாக்கில் வந்துட்டு மார்க்கெட் கீழே வந்தது. அதே எம்எஸ்ஐ ஏசியா ஸ்டாக் பார்த்தீங்கன்னாக்கா அதை விட கீழே போயிருக்குது. ஆனால் நம்ம இந்தியன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அளவுக்கு கீழே வரவே இல்லை. ஸோ இது ஒரு விஷயம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா யூஎஸ் மார்க்கெட்டும் அதே மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட 21 இருந்த 21 பக்கத்தில் இருந்த லோக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 23 வாக்கில் வந்து கீழே வந்தது. அதே மாதிரி யூரோப் மார்க்கெட் வந்தது. ஆனால் நம்ம மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அந்த லெவலுக்கு வரவே இல்லை. அந்த அளவுக்கு ஸ்டடியாக இருந்திருக்கு நம்ம மார்க்கெட். இப்போ எல்லாம் சொல்லுவாங்க, எல்லாமே பார்த்தீங்கன்னா வேர்ல்டு மார்க்கெட் ஆல் டைம்ல இருக்குது, அமெரிக்கன் மார்க்கெட் ஆல் டைம்ல இருக்குது, ஏசியா மார்க்கெட் ஆல் டைம்ல இருக்கு, யூரோப் மார்க்கெட் ஆல் டைம்ல இருக்கு. ஆனால் நம்ம மார்க்கெட் ஆல் டைம் எங்க, ஆனால் நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்ட்டு. ஆனால் ரிட்டர்ன் வைஸ் பார்க்கும்போது நம்மளதால இவங்க இப்போதான் ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆல் டைம் ஹை ஆல்ரெடி ஆல் டைம் ஹை போய் நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்துட்டு ஒரு சின்ன புல் பேக் தான் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து வாரம் இந்த மாதிரி ஒரு இந்த ஒரு வீடியோ போட போகிறேன். இனிமேல் வந்து வாரம் வேர்ல்டு மார்க்கெட் சொல்லிட்டு சாட்டர்டே வீடியோ போடுறேன் நான். அப்போ அந்த வாரத்தில் வந்து எப்படி இருந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது நம்ம மார்க்கெட் வந்து நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு வந்து இந்த குறை சொல்லதை நிறுத்திட்டு ஃபஸ்ட்டு திருப்தி ஆகணும். திருப்தி படலைன்னா வாழ்க்கையிலையும் வந்து திருப்தி வராது, மார்க்கெட்லேயும் திருப்தி வராது, புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ அது யாராக இருந்தாலும் சரி, வாழ்க்கையிலும் சரி, ஃபஸ்ட்டு வந்து திருப்திப்படணும். ஆதங்கப்பட்டு பிரயோஜனமே கிடையாது. எதனால் ஆகுது அது நம்ம வந்து யோசித்து நம்மளை மாற்றிக்கிட்டாலும் ஒழிய எந்த மார்க்கெட்லையும் அப்போ புலம்பிக்கிட்டே தான் இருக்கும். ஏறுற மார்க்கெட்லையும் புலம்புவோம், இறங்குன மார்க்கெட்லையும் புலம்புவோம், இப்படி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வி ஹாவ் டு பி கண்டென்ட்மெண்ட்டாக சொல்லுவாங்க இங்கிலீஷில், அந்த திருப்தி சாட்டிஸ்ஃபைட் ஆகிறதுக்கு. அது வந்து ஃபஸ்ட்டு. ஸோ இதோட வந்து இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ ஓவராலாக மார்க்கெட் அந்த வேர்ல்டு மார்க்கெட் எம்எஸ்சி இண்டெக்ஸ்னா என்ன, ஸோ எத்தனை இண்டெக்ஸ் வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக கவனிக்கணும். 4 இண்டெக்ஸ் தான். ஒன்று வந்து ஆல் கண்ட்ரி இண்டெக்ஸு, ஏசியா பசிபிக் இண்டெக்ஸு, அமெரிக்கன் இண்டெக்ஸு, தென் யூரோப் இண்டெக்ஸு. ஸோ நம்ம எம்எஸ்சி இந்தியா அண்ட் நிஃப்டி 50. ஸோ பார்க்கும்போது எல்லாம் நம்ம மார்க்கெட் வந்து பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது எல்லாமே நல்ல ஒரே டைரக்ஷனில் தான் இருக்குது. ஸோ இந்த பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட்லாம் ஒரே டைரக்ஷனில் தான் இருக்குது.
ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுனாக்கா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வேறு இது தவிர ஏதாவது நான் சொல்ல வந்த விஷயங்களை மறந்து இருந்தாலோ இல்லாட்டி விட்டுருந்தாலோ உங்களுக்கு தெரியும்னாக்கா அதுவும் சொன்னீங்கன்னாக்கா எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதோட வந்து இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் அகெயின் ரிக்வெஸ்ட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணலைனாக்கா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. ரொம்ப பாய். தேங்க்யூ.